ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அமெரிக்காவுடைய டெரிட்டரின்றதை நான் கூடிய சீக்கிரம் டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஒரு நாட்டுடைய கடலை இன்னொரு நாடு உரிமை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லா ஒன்று இருக்குது. அதை அன்க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் த சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கோஸ்டல் கண்ட்ரி இருக்குது, அதாவது கடற்கரையோரமாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த கடற்கரையிலிருந்து 12 நாட்டிக்கல் மைல் அந்த டெரிட்டரியல் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த நாட்டுக்கு சொந்தமான இடம். அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் சி வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஆக்சுவல் லென்த் அப்படிங்கிறது 21 நாட்டிக்கல் மைல். ஒரு சைடு ஒமான் இருக்குது, இன்னொரு சைடு ஈரான் இருக்குது. ஸோ ஒமான்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல், ஈரான்லேருந்து 12 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு நீங்கள் வச்சா கூட இது ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரான் அண்ட் ஒமானுக்கு தான் தார்மீக உரிமை இருக்குது. அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சி வாட்டர் சொல்லக்கூடிய அந்த லால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பட் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றத பற்றி ஈரான்கிட்ட கேட்கும்போது இது கம்ப்ளீட் நான்சென்ஸ். ஒரு ட்வீட்டை போட்டு எங்கிட்ட இருந்து அந்த கடலை அவங்க வாங்கிட முடியுமா? இல்லை ஒரு ஏர்கிராஃப்டை கொண்டு வந்து அடித்து எங்கிட்ட இருந்து அந்த கடலை வாங்கிட முடியுமா? ஏதாவது நடக்கிறத பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் ஈரான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க.